பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஃபாத்திஹா பொருளுடன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து எல்லா புகழும். இந்த இடத்துல நம்ம ஹாவை கரெக்டாக உச்சரிக்கணும். அல்ஹம்து லில்லாஹி அல்லாஹுக்கே உரியது. ரப்பில் ஆலமீன் அனைத்துலகின் இரட்சகன். ரப்புனா இரட்சகன், ஆலமீன்னாக்க அனைத்துலகின். எல்லா புகழும் அனைத்துலகின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரியது. அர் ரஹ்மான் இர் ரஹீம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், மாலிகி அரசன், யௌமித்தீன் யௌம் அப்படின்னா நாள், தீன்னாக்க தீர்ப்பு, தீர்ப்பு நாள். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், தீர்ப்பு நாளின் அரசன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக உன்னையே, நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக இந்த வா அப்படிங்கிறது இன்னும் மேலும் அந்த மாதிரி அர்த்தங்கள் வரும். வ இய்யாக இன்னும் உன்னிடமே, நஸ்தஈன் நாங்கள் உதவி தேடுகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்துல் முஸ்தகீம். இஹ்தினா எங்களை நீ நடத்துவாயாக. ஸிராத் அப்படின்னா பாதை, முஸ்தகீம் நேரான, எங்களை நீ நேரான பாதையில் நடத்துவாயாக. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். சிராத்னா பாதை, அல்லதீன அவர்களுடைய, அன்அம்த நீ அருள் செய்தாய், அலைஹிம் அவர்களின் மீது. நீ எவர்கள் மீது அருள் செய்தாயோ அவர்கள் சென்ற பாதையில். அதாவது முன்னாடி நீ யார் மீது அருள் செஞ்சு அவங்க எந்த நல்ல வழியில் நேரான வழியில் சென்றார்களோ அப்படிப்பட்டவர்களின் மீது நீ எங்களை என்ன செய்ய நடத்துன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். வைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். வைர் அல்ல, மக்தூபி அலைஹிம் அவர்களின் மீது, அலைஹிம்னா அவர்களின் மீது, மக்தூப் கோபம் ஏற்பட்டது, வல அல்ல, தால்லீன் வழி தவறியவர்கள். நீ எவர்களின் மீது கோபம் கொண்டாயோ அவர்களின் பாதையும் அல்ல, வழி தவறுகளின் பாதையும் அல்ல. யார் மீது நீ கோபப்பட்டாயோ, யார் வழி தவறி சென்றார்களோ அப்படிப்பட்ட பாதையோ அவர்களுடைய பாதையும் அல்ல. நீ என்ன செய்ய, எங்களை நீ நேரான வழியில் நடத்து அப்படின்னு தான் நம்ம அல்லாட்ட கேட்குறோம். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் இருக்காது. சுன்ன தொழுகையாக இருந்தாலும், ஃபர்லு, நஃபில், ஹாஜத் எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தான் நம்ம தொழுவோம். அப்போ அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தங்களை நாம் விளங்கி தொழுகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாம் தொழுவும்போது அந்த தொழுகையில் ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும்போது நம்ம இந்த அர்த்தங்களை மனசில் கொண்டு ஓதுவோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.